ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கேள்வி. அதாவது, யாரு தான் பெரிய ஹீரோஸ், யாரு தான் சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும்? ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் படங்களை கொடுத்து அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தான் பெரிய ஹீரோஸா, இல்லை ஒரு நல்ல கண்டென்ட்டை மட்டுமே கொடுத்து வரக்கூடிய ஆக்டர்ஸ் தான் பெரிய ஹீரோஸா அப்படின்ற கேள்விகள் நான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கேள்வி இதுதான். இதுக்கேற்ற மாதிரி இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள், நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இதை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, யாரு தான் பெரிய ஹீரோ, அதுக்கான வேலைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் த்ரூ அவுட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஃபார்முலா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொட்டீனா தெரிஞ்சோ தெரியாமலையோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் டாப் ஹீரோஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா விஜய் சார், அஜித் சார், அப்புறம் கமல் சார், ரஜினி சார், இவங்கள தான் மோஸ்ட்லி சொல்லுவோம். பிகாஸ் அதிக ஃபேன் பேஸும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி படங்களோட ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் இப்படின்ற பல விஷயங்கள் இவங்களை சுத்தி தான் நடக்குது. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இவங்க தான் ஒரு பெரிய பவர் சோர்ஸ் ஆர் ஒரு இன்கம் சோர்ஸ், ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலி இதுலயும் முக்கியமா விஜய் சார் அண்ட் ரஜினி சார், இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவலி ஒன்னா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை டாப் டேர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லாம அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இவங்க தான் இருக்காங்க. இங்க விஜய் சார் கூட சேர்ந்து வந்த ஆக்டர்ஸ் தான் விக்ரம் சார், சூர்யா சார். அந்த ஒரு டைம் பீரியட்ல இவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு ஆக்டர்ஸா தான் வந்துட்டு இருந்தாங்க. ஏன் விஜய் சார் எல்லாம் விட வந்து அந்த டைம்ல விக்ரம் சார் பீக்ல எல்லாம் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது விக்ரம் சார், சூர்யா சார், தனுஷ் சார், சிம்பு சார், இவங்களால வந்து ஏன் அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி நிறுத்திக்க முடியல, அவங்களோட அந்த ஒரு கெரியர் கிராஃபை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு ஸ்டேபிளா பண்ணிக்க முடியல அப்படின்றத பத்தி லைட்டா பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டீங்கன்னா, என்ன விளாட்றியா, தனுஷ் சார் வந்து வரிசை எவ்வளவு ஹிட் கொடுத்தாரு, எவ்வளவு பெரிய படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. விக்ரம் சார் வந்து பெரிய ஹிட் படம் கொடுக்கல, பட் இருந்தாலும் கதை வைஸ் நல்ல கதைகள்லாம் பண்ணியிருக்காரு. லைக் தங்கலான இது மாதிரி நல்ல நல்ல யூனிக்கான படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சூர்யா சாருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அதாவது நல்ல படங்கள்னா என்ன சொல்றேன்னா, மிக்ஸ்டு ரியாக்ஷனே வாங்காம மோஸ்ட்லி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கும்ல, அது மாதிரியான ஹீரோஸ் தான் இவங்க எல்லாருமே. சூர்யா சார் அப்படிதான், ஜெய் பீமா இருக்கட்டும், சூரரை போற்று, இது மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதிகமான மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கின படங்களை வச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாவே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஏகே சாரோட ரீசெண்டா வந்த பிலிம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான். ஆனா அவரை நம்பி பணம் போட்டா அட்லீஸ்ட் ஒரு 200 crores அவர் எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்ற அந்த ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அந்த ஒரு லைன் இருக்குல்ல, அண்ட் ஃபேன் பேஸ், இதை வச்சுதான் இது எல்லாமே நடக்குது. அதே மாதிரி தான் விஜய் சார், அவரை வச்சு பணம் போட்டு படம் எடுக்கிறோம், அதுல வந்து இவருக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வருதோ, ஏன் நெகட்டிவ் ரிவ்யூவே படத்துக்கு ஃபுல்லா வந்தாலும் போட்ட காசு தான் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல விஜய் சாருக்கு. லைக் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிளாப் தான், பட் இருந்தாலும் போட்ட காசு வந்துருச்சுல. அது மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ படமா இருந்தாலும் போட்ட காசை விட ஒரு 50 கோடி 60 கோடி மேலதான் வருது அப்படின்ற ஒரு ஆக்டரா விஜய் சார் இருக்காரு. இப்போ அவர் வந்து ஒரு 300 crore 400 crore பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ஒரு டயர் ஆக்டரா இருக்காரு. ரஜினி சாருமே அதுதான், அவருக்குமே அது பொருந்தும். அவருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய மிக்ஸ்டு ரியாக்ஷன் படங்கள்லாம் கொடுத்திருந்தாலுமே ஆல்மோஸ்ட் 150 கோடி 200 கோடி 300 கோடி, ஏன் அவரோட 2.0 வந்து 800 கோடி. ஸோ இது மாதிரியான அவரும் நிறைய அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பண்ணி அந்த ஒரு டயர் 1 அந்த ஒரு இதில் இருக்காரு. இப்படி ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் படம் கொடுத்த, கமர்ஷியல் படம் கொடுத்த இந்த ஆக்டர்ஸ் வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரோலா, ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸா, இவங்கலாம் சூப்பர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆக்டர்ஸால ஏன் இந்த ஒரு இடத்த பிடிக்க முடியல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி தான் எனக்கு தோணி இருந்தது. அதுக்கான பதிலும் எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் கிடைச்சிருக்கு. ஒன்று, இவங்க வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஆக்டர்ஸா இறங்கல. ஸோ அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் அண்ட் விஜய் சார், இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஒரே தராசில் போட்டு வந்து நம்ம கணிக்கலாம். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ஓடினாங்க. பட் இங்க வந்து என்ன பிசுறு தட்டிச்சுன்னா, லாஸ்ட் டெக்கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிருச்சு. அதுதான் ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் பீக் பிரைம் வெர்ஷன்னே சொல்லலாம் சூர்யா சார். ஏன்னா அப்பேற்பட்ட படங்கள்லாம் அவர் வச்சிருந்தாரு லாஸ்ட் டெக்கேட்டுக்கு முன்னாடி. நான் சொல்றேன் எல்லாமே ஹிட் படங்கள் தான், ஆவரேஜே கிடையாது மோஸ்ட்லி. அந்த ஒரு ஸ்ட்ரீக்கை
பீக்கை மட்டும் மெயின்டைன் பண்ணி வந்திருந்தாருன்னா மேபி விஜய் சாருக்கு ஈக்குவலா கூட வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார் இருந்திருக்கலாம். இந்த லாஸ்ட் டெக்கேட் தான் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவும் சரி, சினிமா சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் சரி ஒரு பெரிய எவால்வேஷனுக்குள்ள போனாங்க. லைக் அதர் ஸ்டேட் படங்கள் உள்ள பாக்குறது, அந்த லாங்குவேஜ் டப்பிங் இது மாதிரியான ப்ராசஸ்குள்ளலாம் போச்சு. விஜய் சாரோட படத்தை பொறுத்தவரை என்னன்னா, விஜய் சார், ரஜினி சார், கமல் சார், அஜித் சார் இவங்களோட படத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவங்களோட படம் வந்து என்னதான் தியேட்டர்ல மிக்ஸ்டு ரியாக்ஷன் வாங்கியிருந்தாலுமே டிவி வெர்ஷன் ஆர் ஓடிடி வெர்ஷன் வரது வந்து பாத்தீங்கன்னா ரீவாச்சபிள் ஒர்த்தா இருக்கும். அது வந்து டிவில போட வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க, என்னன்னே தெரியாது. தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ரியாக்ஷனை கொட்டி குமிச்சிருப்பானுங்க. ஆனா டிவில போடும்போதெல்லாம் அந்த படத்தை பார்ப்பானுங்க, ஓடிடியில் திருப்பி பார்ப்பானுங்க. அந்த மாதிரி ரீவாலுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு ஆக்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருந்திருக்காங்க. வீட்டுல டிவில இவங்களோட படங்களை அதிகமா போட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இவங்களோட ஃபேஸை கவர் பண்ண வச்சு ஹிட்டோ ஃபிளாப்போ தியேட்டரே வராத ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் மண்டையில கூட அவங்க முகம் போய் பதிகிற மாதிரி இவங்க அவங்களுக்கான ஒரு மார்க்கெட்டை ஸ்டில் செட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது வந்து ஒரே நாள்ல நடந்த ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட 2010 இருந்து அப்படியே பொறுமையா செதுக்கி கொண்டு வந்தது. அண்ட் ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவங்க இவங்க எல்லாருமே. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா படங்களும் எடுத்து பார்த்தாலுமே இவங்க எல்லாருமே கமர்ஷியல் படம் தான் கொடுத்திருக்காங்க. கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் கொடுத்ததே இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஜிக்ஸாகே இவங்க ப்ளே பண்ணதில்லை. ஸ்ட்ரெயிட்டா என் படம் இதுதான் அப்படின்ற அந்த ஒரு கரெக்டான ரோடு எடுத்து அந்த ரோட்ல காரை சரியா ஓட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப சூர்யா சார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஜிக்ஸாக் மொமெண்ட்ஸ், ஹைக்கூ பசங்க 2 மாதிரியான ஒரு காமெடி படம் பண்ணிட்டு டக்கு நீங்கிட்ட அஞ்சானு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி மாசன் கீரா மாசிலாமணி அப்படி இப்படின்னு ரூட் வந்து டக்குன்னு எங்கெங்கயோ போயிட்டு வந்தது அந்த ஒரு படங்கள், அந்த ஒரு கிராஃப்ட். லிட்டரலி தனுஷ் சாருக்குமே அதுதான். பட் ஓவராலா அவரோட படங்கள் ஒரு குட் ஃபிலிம் அந்த காரணத்தினால ஸ்டில் இவர் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பாலிவுட் வரையும் போயிட்டாரு, அடுத்து ஹாலிவுட்லயுமே நடிக்க போறான்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி ஃபியூச்சர் ஒரு 3 or 4 இயர்ஸ்ல இவர் மேல வர வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. தென் அதே மாதிரி விக்ரம் சார், ஸோ அவரோட பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீக் மெயின்டைனிங் இல்லாத ஒரு காரணம். தென் ஆடியன்ஸோட இந்த ஒரு ஜென்ரேஷனோட அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்களை சூஸ் பண்ணல, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கல அப்படின்றதையும் தாண்டி இவங்க வந்து ஒரு ப்ராப்பர் டோனை செட் பண்ணல. அதுதான் உண்மை. விஜய் சார், அஜித் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பியூர் ஆக்ஷன் படம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்களா. இவங்க அப்படிலாம் இல்லை. டக்குன்னு நான் வந்து ஆக்ஷன் படம் இல்லாமல் பண்ணுவேன், கதை ஓரியன்டாகவும் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் இவங்க விட்டு கொடுக்குறாங்களா. அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இறுக்கி பிடிக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான தரமான ஆக்டர்ஸ்லாம் நிச்சயமாக பல வருஷங்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் ஹிஸ்ட்ரி பேசும். மேபி ஒரு சில கமர்ஷியல் ஆக்டர்ஸோ 10-20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மறந்துடும். ஸோ அதுதான் அந்த ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட் இருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி மேபி ஃபியூச்சர்ல சூர்யா, விக்ரம், தனுஷ் இந்த மாதிரியான நடிகர்கள் வந்து போற்றி புகழலாம். அது வந்து அப்ப இருக்க மக்களோட கையில தான் இருக்கு. பட் இதுதான் அந்த ஃபார்முலா. ப்ரோ இப்போ நீ என்ன சொல்ல வர, நல்ல படம் கொடுத்தா அப்போ வேஸ்ட்னு சொல்றியா அப்படி கேட்டீங்கன்னா இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நல்ல படம் கொடுக்கறனால இவங்களால அந்த ஒரு பொசிஷனுக்கு வர முடியல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் ரீசன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரெட்ரோ 4 டேஸ்ல 100 crores கலெக்ஷன் அப்படின்னு போட்டுக்கல. பட் இதே ஒரு கலெக்ஷன் ஏகேவோட குட் பேட் அக்லியா இருக்கட்டும், விஜய் சாரோட கோட்டு, அதுக்கப்புறம் லியோ படம்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரஜினி சாரோட இப்போ கூலியே வரட்டும், அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கும். இவங்க ஏன் டாப் ஆக்டர்ஸ் விஜய் சார், அஜித் சார், அதுக்கப்புறம் ரஜினி சார், கமல் சார் இவங்கெல்லாம் சொல்றேன்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ள வந்து 100 crores அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டா இருக்கு. ஸோ அதை வச்சுதான் சினிமா, பிசினஸ், ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. இதுல பாதி பேர் த்ரூ அவுட்டா அவரை சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஃபேன்ஸா இருப்பாங்க. சிலர் வேற வழியே எல்லாம் சுத்திட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. பலரும் அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சூர்யா சார் ஃபேனா, ஆனா விஜய் சார் ஃபேனா சுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டான்னு கேட்டா விஜய் சார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி விஜய் சார் ஃபேனா தான் இருப்பான். சூர்யா சார் படம் வரும்போது மட்டும் அப்படியே அங்கிட்டு ஒரு கன்வெர்ட் ஆயிட்டு இங்க வந்துருவான். அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க நிறைய பேர். ரீசன் என்னன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு ஒரு கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குல்ல. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து இப்படி கன்வெர்ட் ஆகிக்கிறாங்க. ஏகே சாருக்கு கொஞ்சம், விஜய் சார் கொஞ்சம், ரஜினி சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் எது ப்ரோ ப்ராப்பரான சினிமாக்கு இது ஹெல்த்தான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா சூர்யா சார், தனுஷ் சார் இவங்கெல்லாம் பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாத்தி எக்ஸ்பெரிமெண்டலா அது இதுன்னு பண்ணி புதுசா நல்ல படம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம், அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடியா படம், ஒரு லவ் படம், இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் சினிமாவா இருக்கும். ஏன்னா அது ஒரு சேம் ரோட்ல சேம் ஸ்பீட்ல கார் ஓட்டுறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே கொடுக்காதுல. மேபி அது வந்து போற இலக்கை சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா ஒரு சில இடங்கள்ல மாறி ஒரு சில இடங்கள்ல நின்று போனா அந்த ஒரு டிராவல் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல டிராவலா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரியான ஒரு பயணமா தான் இது இருக்குது. உங்களுக்கு கிளியரா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதுதான். இதெல்லாம் தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லப்பா பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் சும்மா குப்பா, அதெல்லாம் சும்மா வாயால பேசிக்கிறதுக்கு வேணா தேரும், ஆனா பல வருஷங்கள் கழிச்சு நின்று பேசணும்னா கண்டென்ட் தான், அப்படி பார்க்கும்போது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா இல்ல படங்கள் பெருசா? இங்க யாரை நீங்க பெரிய
ஆக்டர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில்? மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.